வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி மினி. நான் ராஜ்குமார் டென்னிசன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலயும் ஒரு டீம் ஒன்று இருக்கு. இந்த டீம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த டீமை தான் பிளேம் பண்ணுவாங்க. அவங்களுக்கே தெரியாது அவங்க எதுக்கு பிளேம் பண்றாங்கன்னு. அவங்களும் அதுக்கு பெருசா ரியாக்டும் பண்ண மாட்டாங்க. அந்த டீம் எதுன்னா சேல்ஸ் டீம். அதுவும் இந்த டிவி சேனல்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சேல்ஸ் டீம்னு ஒன்று இருக்கும். அவங்க நீங்கள் வெளியில் அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்டாப்பாக நல்லா நீட்டாக ஷர்ட்லாம் போட்டு, பேண்ட்லாம் போட்டு, ஷூஸ்லாம் போட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேலை நம்ம செய்யணும், என்ன ஒரு பந்தா லைஃப் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறாம கூட படுவீங்க உங்களை பற்றி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பேசுகிறத கேட்டதுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி சேல்ஸ் டீம் ஜாப் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒரு டிசிஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு டிவி சேனல்ல உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் சேல்ஸை நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த சேல்ஸ் டீம் இருக்குல்ல, இந்த சேல்ஸ் டீம்ஸுக்கு டார்கெட் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த டார்கெட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சேல்ஸ் டீம் இல்லை, அதோட எவ்வளவு பெரிய சேல்ஸ் டீமு வெளி கிரகத்துல இருந்து ஒர்க் பண்ணா கூட அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட் தான் எப்போதும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. பட் ஆனால் அந்த டார்கெட்டை கொடுக்கும்போது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அதை எடுத்துப்பாங்க இந்த சேல்ஸ் டீம். ஆனால் அவங்களுக்கும் தெரியும் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு. அது அவங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்க, அவங்க மேலே உள்ள பாஸ், இந்த மேனேஜ்மெண்ட், அவங்களுக்கும் தெரியும் இதை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு. இருந்தாலும் இதை அச்சீவ் பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மார்க்கெட்டுக்கு போவாங்க. இவங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க இல்லையா, அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய தலைவலியை ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்க ஒரு டார்கெட் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போறாங்க. உங்களுக்கே தெரியும், டிவி சேனல்ஸ்ல எல்லா சேனலும் நம்பர் 1 இருக்க முடியாது, நம்பர் 2 இருக்க முடியாது, நம்பர் 3 இருக்க முடியாது. ஆனா எக்கச்சக்க சேனல் இருக்கு. இந்த நம்பர் 3க்கு கீழே உள்ள சேனல்ல உள்ள ஒரு சேல்ஸ் டீமை தான் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். இவங்க கிட்ட என்ன டார்கெட் கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இருக்கு பாருங்க சேனல்ஸ், அந்த அளவுக்கு இவங்களுக்கும் டார்கெட் கொடுத்துருப்பாங்க. இதோடைய லாஜிக் என்னன்னா, அதே மார்க்கெட்ல தான் நீங்க போய் விற்க போறீங்க, அதே அட்வர்டைசரை தான் நீங்க போய் பார்க்க போறீங்க. ஸோ நம்ம சேனலுக்கும் அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதே அளவு நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க வருமானம் எடுத்துட்டு வரணும். இதுதான் இவங்களுடைய டார்கெட். இவங்களும் அதை கேட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போவாங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு இதுல வருது அப்படின்னா, மார்க்கெட் இருக்கு பாருங்க, அது டோட்டலா நம்பர் ட்ரிவன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. நீங்க நம்பர் 1 இருந்தாலே உங்ககிட்ட 1008 கேள்வியை கேட்பாங்க, அடிமாட்டு விலைக்கு கேட்பாங்க. இதெல்லாம் மீறி அந்த சேனலுக்கு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்ஸ் இருக்கிறனால, ரேங்கிங் இருக்கிறனால ஏதோ கஷ்டப்பட்டு வாங்கிடுவாங்க. ஆனா இந்த நம்பர்ஸ் இல்லாத, ரேங்கிங் இல்லாத சேல்ஸ் டீமை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மார்க்கெட்டுக்கு போனா போன் சேனல் யாரும் பாக்குறதே இல்லை அப்படின்னு மார்க்கெட் சொல்லும். இவங்க என்ன பண்றது, இவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணி ஆகணும். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, ஆல்மோஸ்ட் கையில காலில் உழாத குறையா கிளைண்ட்டு கிட்ட பேசுற சேல்ஸ் டீம் எல்லாம் இருக்கு. இல்ல கிளைண்ட்டுக்கு என்ன சொல்றது, அவங்கள பத்தி ஆகா ஓகோன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட உட்காந்துக்கிட்டு ஒரு மீட்டிங்க்கு 11 மணிக்கு வர சொல்ற கிளைண்ட்டு இவங்களை 3 மணி வரைக்கும் நீ வந்ததே தெரியாதுன்னு சொல்ற கிளைண்ட் எல்லாம் இருக்காங்க இந்த மார்க்கெட்ல. இதையும் தாண்டி எப்படியாவது நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிடும்னு ஓடுன்னு ஓடுவாங்க இந்த சேல்ஸ் டீம். ஆனா டார்கெட் அச்சீவ் பண்ண மாட்டாங்க. இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னும் போது அந்த மந்த் எண்டில் ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங் தான் இப்போ நம்ம பேசுறதுல முக்கியமா ஒரு ஹைலைட். இந்த மீட்டிங் அந்த ஒரு ரிவ்யூ மீட்டிங் ஒன்று இருக்கும், மந்த்லி ரிவ்யூ மீட்டிங் இருக்கும். இந்த மீட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கும்னு ஒரு சின்ன ஒரு கற்பனை இல்லை, இதுதான் நிஜமா நடக்கும். இந்த நம்ம சேல்ஸ் டீம் கிளம்புது இல்லையா, ஆஃபீஸ்ல இருந்து வெளில போன உடனே இதே மாதிரி ஒரு நிறைய வியூவர்ஷிப் இல்லாத சேனல்ஸ், இது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கும்பல் இருக்கும். நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் போய் இந்த நடேசன் பார்க்கு இல்லை அங்கே சுற்றி உள்ள டீ கடை, இந்த மாதிரி இடத்துல தான் போய் நின்று இவங்களுடைய டிஸ்கஷனே ஸ்டார்ட் ஆகும். என்னத்தை டிஸ்கஸ் பண்ணிட போகிறாங்க, வெறும் புலம்பல் தான். என் பாஸ் இப்படிரா, ஓம் பாஸ் அப்படிரா, சேனல் எவனும் பார்க்கறதே இல்லை, ஆனால் டார்கெட் மட்டும் இவ்வளோ கேட்குறாங்க, அது இதுன்னு சொல்லி ஒரு நல்ல வார்த்தைகள்ல 4 வார்த்தை சொல்லிட்டு, கெட்ட வார்த்தைகள் இன்னொரு 4 வார்த்தை சொல்லிட்டு அவங்க டெய்லி அவங்களுடைய மார்க்கெட் விசிட்னு சொல்லிட்டு ஒன்று போவாங்க. போயிட்டு ஈவினிங் இவங்க பண்ற கூத்து தான் பெஸ்ட். எத்தனை பேர் இவங்களை பார்க்க போறாங்க,
இவங்க போன உடனே கிளைண்ட் என்ன கூப்பிட்டு இவங்களை மீட் பண்ணி பேசவா போறோம்? கிடையாது. இருக்கிற கிளைண்ட் அதே கிளைண்ட் தான், அது மாற போறதே கிடையாது. இருந்தாலும் ஒரு நாளைக்கு 6 பேரை பார்க்கணும்னு சொல்லுவாங்க, இவங்களும் அந்த 6 பேரை பார்த்துதான் உட்காந்து எழுதுவாங்க. ஒருத்தர் வேற இதுல வந்து ஷேர் பண்ணிப்பாங்க வேற. இவன் பார்த்ததை அடுத்தவன் எழுதிப்பான், அவன் பார்த்ததை இவனும் எழுதிப்பான். ஒட்டு மொத்தமா கடைசியில என்ன அவுட்கம் அப்படின்னா, கிளைண்ட்டு இவங்களுக்கு எந்த ஒரு ரிலீஸ் ஆர்டரும் கொடுக்க போறது கிடையாது, எந்த வருமானமும் வரப்போறது கிடையாது. இதுதான் இவங்களுடைய டெய்லி அன்றாட இவங்களுடைய சேல்ஸ் விசிட். இப்படி டெய்லி இவங்களுடைய சேல்ஸ் விசிட்ன்ற ஒரு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தாலும் இது வந்து ஒரு என்ன சொல்றது, இது உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க ஒரு கிளைண்ட் கிட்ட போய் நீங்க டெய்லி நான் உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அவன் உங்களை பார்க்க போறது கிடையாது. ஒரு கிளைண்ட்டை நீங்க ஒரு தடவை மீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மார்க்கெட்ல அதை தாண்டி எத்தனை தடவை உங்களை அவர் மீட் பண்ண போறாரு? இருக்கிற கிளைண்ட் அதே கிளைண்ட் தான். இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு 6 பேரை பார்க்கணும், 10 பேரை பார்க்கணும், ஏன் பார்க்கல, எதுக்கு பார்க்கலன்னு கதையெல்லாம் வேற சொல்லணும் நீங்க. ஸோ இந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இந்த சேல்ஸ் டீமுடைய வாழ்க்கையே ஒரு என்ன சொல்றது, ஒரு கற்பனை வாழ்க்கை மாதிரி தான் இது. இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படின்னு நிறைய பொய்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு டெய்லி ரொட்டீனா மாறிடும். ஆனா டார்கெட் அச்சீவ் ஆகுதா? டார்கெட் அச்சீவ் ஆகாது. ஏன் டார்கெட் அச்சீவ் ஆகாது அப்படின்ற கொஸ்டினுக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. ஆனா நான் முதலே சொன்ன மாதிரி ஏன் டார்கெட் அச்சீவ் ஆகல, அந்தந்த சேல்ஸ்மேனு அந்த சேல்ஸ் டீம் தான் அதுக்கு காரணம் அப்படின்றது தான் இங்க எல்லாரும் பிளேம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இப்படியே போயிட்டு இருக்குதா டெய்லி சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஏன்னா இது வந்து இந்த ரிவ்யூ வந்து மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அது வரைக்கும் இவங்க வந்து இந்த கதையை சொல்லிக்கிட்டு டெய்லி இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு சேனல்ல அவங்கவுங்க கம்பெனி அவங்கவுங்க திட்டிக்கிட்டு அவங்கவுங்க பாஸை திட்டிக்கிட்டு இப்படியே காலத்தை ஓட்டிடுவாங்க. ஆனா அந்த மந்த் எண்ட் அந்த ரிவ்யூ வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து அவங்க பாஸ் வந்து உங்களுக்கு அப்போதான் தெரியும். பாஸ் வந்து எப்படினாலும் அவர் வந்து உங்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவார். ஏன்னா இதுக்கு முந்தின மாதம் நடந்த ரிவ்யூ மீட்டிங்கில் என்ன நடந்துச்சோ அதே தான் இப்போ நடக்க போகுதுன்றது ஒரு சின்ன ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் வந்து காரணம் சொல்லலாம் அப்படின்றது தான் இப்போ இவங்க ரெடி ஆவாங்க. இந்த ரெடி பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இவங்களுடைய ரீசன்ஸ். என்ன ரீசன்ஸ் அப்படின்னா, ஒன்று மெயின் ரீசன், இது ஒரு உண்மையான ரீசன். இவங்க எந்த சேனலுக்கு போய் அட்வர்டைஸ்மெண்ட் விற்க போகிறாங்களோ அந்த சேனலுக்கு வியூவர்ஷிப்பே இருக்காது. பார்க் ரேட்டிங் ஒன்று இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இருந்தாலும் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வரணுன்றது இவங்களுடைய டார்கெட். இது ஒரு ரீசன். இந்த ரீசன் எத்தனை தடவை சொன்னாலும் இது யாராலையும் இதை மாற்ற முடியாது. அதுவாக வந்து வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆனால் தான் உண்டு. ஏற்கனவே டாப் ரேங்க்ல உள்ள சேனல்ஸ் உடைய வியூவர்ஷிப் கம்மியாக போகிறது கிடையாது. இவங்க லெவலுக்கு அது வர போகிறது கிடையாது, இவங்க அந்த லெவலுக்கு போகிறது கிடையாது. ஆனால் டார்கெட் மட்டும் ஆல்மோஸ்ட் அதே அளவுக்கு தான் இருக்கும். ஸோ விற்கவே முடியாது. ஆனால் விற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் முதல்ல கிளம்புனாங்க பார்த்தீங்களா, இப்போ மாதம் எண்டு, இதுக்கு இவங்க வந்து பதில் சொல்லியே ஆகணும். இப்போ அந்த மீட்டிங் நாளும் வந்துருச்சு. எல்லாரும் இந்த மீட்டிங் ரூமில் பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்து போய் சேல்ஸ் டீம் வந்து மூஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு ஆஸ்கர் அவார்டு வின் பண்ணுற அளவுக்கு எல்லாரும் மூஞ்சி அப்படியே ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ இந்த பாஸ்ன்ற ஒருத்தர் வருவார். வந்த உடனே என்ன சொல்வார் அவரு, நீங்கள் யாருமே போன மாதமும் டார்கெட் அச்சீவ் பண்ணல, இந்த மாதமும் டார்கெட் அச்சீவ் பண்ணல, என்ன தான் பண்ண போகிறீங்க, நீங்களாம் வேலைக்கே லாய்க்கு இல்லை, உங்களால் வந்து எனக்கு வந்து நிறைய ப்ரெஷரு, நம்மளுடைய கம்பெனி வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு ரீசனே இந்த சேல்ஸ் டீம் தான். இந்த சேல்ஸ் டீமை நான் வந்து இதோட வந்து உங்கள் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு புதுசாக ஒரு சேல்ஸ் டீமை கொண்டு வர போகிறேன் இப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பார். இப்போ நீங்கள் இதை கேட்டிங்கன்னா என்ன நினைப்பீங்க, உட்காண்டிருந்த சேல்ஸ் டீமில் உள்ளவங்க அத்தனை பேருடைய வேலையும் இப்போ போயிடும், இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்கன்னு நினச்சிப்பீங்க. அப்படி ஒரு சீன் வந்து பில்டப் ஆகும். உடனே ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த மீட்டிங்கில் பாஸ் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, சிங்கம் வந்து தனக்கு முன்னாடி உள்ள ப்ரேயை வந்து எப்படி ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணும்ல, உன்னை அடித்து நான் கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கர்ஜிச்சுட்டு இருப்பார். அந்த சீன் எப்படி இருக்கும்னா, அடுத்த நிமிஷம் எல்லா சேல்ஸ் டீமும் வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம வேலை போயிடும், அதே மாதிரி நம்ம வேலை போயிடும்ன்ற மாதிரியே ஒரு ஆஸ்கர் லெவல் ஆக்டிங் கொடுப்பாங்க நம்ம சேல்ஸ் டீம். அவங்களுடைய ஃபேஷியல் ரியாக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக, ஐயா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், இந்த தவிர என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு சத்தமே இல்லாமல் எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. மறுபடியும் யாராவது ஒருத்தர் மட்டும், சார் மார்க்கெட்டுக்கு போனால் நம்ம ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, வியூவர்ஷிப் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்படியே அவங்க வந்து நமக்கு ஆடு கொடுக்குறதா இருந்தாலும் கம்மி ரேட்டில் அடிமாட்டு விலையில கேட்குறாங்க சார்,
நம்மளால அது கொடுக்க முடியாது, இதனால தான் சார் நமக்கு வந்து நம்மளால டார்கெட் அச்சீவ் பண்ண முடியலன்னு யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ரியாக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பாஸ் சொல்லுவாரு, வா ரேட்டிங் எல்லாம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நம்ம தான் நம்பர் 1 இருந்தா இந்த டார்கெட் இல்லை உனக்கு, இதோட 100 மடங்கு டார்கெட் ஜாஸ்தியா இருக்கும். அதனால நமக்கு ரேட்டிங்கு இன்க்ரீஸ் பண்றது அதெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் வேலை கிடையாது, இதெல்லாம் போய் நம்ம சொல்லவும் முடியாது. நீ டார்கெட் எப்படினாலும் அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். மறுபடியும் ஒரு பெரிய சைலண்ட் இருக்கும் எல்லாரும். 5 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, சரி போன மாசம் டார்கெட் அச்சீவ் பண்ணல, இந்த மாசம் டார்கெட் அச்சீவ் பண்ணல, அடுத்த மாசம் எவ்வளவு டார்கெட் அச்சீவ் பண்ணுவீங்கன்னு எல்லாரும் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுங்க அப்படின்னு ஒரு பாஸ். இம்மிடியட்டா நம்ம பசங்க அத்தனை பேரும் மூஞ்சில பாக்கணுமே, போன மாசமும் டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்க மாட்டான், இந்த மாசமும் டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்க மாட்டான், ஆனா அடுத்த மாசத்துக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுப்பான் பாருங்க. இந்த 2 மாசத்துக்கும் சேர்த்து எவ்வளவு வருமோ அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுப்பான். பாஸ் ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. ஓ அடுத்த மாசம் அப்ப நம்ம 2 மாசம் பண்ணாத டார்கெட் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடலாம்ல, கண்டிப்பா பண்ணிடலாம்ல. எல்லாரும் உடனே கண்டிப்பா பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை மைண்டு சொல்லும். இன்னும் அடுத்த 30 நாளுக்கு நமக்கு எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு பாஸும் உடனே அதுல வந்து அவர் ஒரு கதையை சொல்லுவார். இதெல்லாம் இவ்வளோலாம் அச்சீவ் பண்ண முடியாதுப்பா, இதுல ஒரு 10-20% கம்மியா நான் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்புறேன், அவர் பங்குக்கு ரொம்ப நல்லது பண்றாராம். இதுல வந்து 10% கூட அச்சீவ் பண்ண போறது கிடையாது, இருந்தாலும் அவர் இவங்க சொன்ன ஒரு இதுல வந்து ரெவன்யூ ஃபிகர்ல இருந்து 20% கம்மி பண்ணி அவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்புவாரு. ஏன்னா அடுத்த 30 நாளைக்கு அவரை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த டீம் எல்லாம் அதுக்கப்புறம் மெதுவா பாஸ் வெளில போற வரைக்கும் அப்படியே அமைதியா இருந்துட்டு திருப்பி வெளில வந்து மறுபடியும் அதே டீ கடை, அதே நடேசன் பார்க்கு, இந்த மாதிரி இடத்துல எல்லாத்தையும் திருப்பி மீட் பண்ணி அந்த டீம் மிச்ச டீம்லாம் வருவாங்கல்ல, அவங்களுக்கும் இதே தான் நடந்திருக்கும். அவங்க ஆஃபீஸில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து அவன் மறுபடியும் என் பாஸ் ஒரு கேனை பத்தியா அடுத்த 30 நாளைக்கு நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இதே கதையை ஆரம்பிப்பாங்க. இதே ஸ்டோரி போயிட்டு இருக்கும். ஆனா இது வந்து எண்டு கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்படியே போவோம். கடைசியில் இந்த மார்ச் மாசம்னு ஒன்று வரும், ஃபினான்ஷியல் இயர் எண்டு. அப்போ ஒரு இன்க்ரிமெண்ட்னு ஒன்று வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா அப்பதான் சொல்லுவாங்க, எல்லா பிரச்சனைக்கும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னா சேல்ஸ் ஆகல, சேல்ஸ் டீம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்ன்ற பேர்ல ஒரு 1% 2% போடுவாங்க. அன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். ஆனா அதை பத்திலாம் கவலைப்படாம 12 மாசம் ஆரம்பிக்கும் போது ஒரு மீட்டிங், மாசம் முடிஞ்சவொன்னு ஒரு மீட்டிங், மிச்ச நாள்ல ஜாலின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற டீம் தான் இந்த சேல்ஸ் டீம். அதனால அவங்கள நீங்க எவ்வளவு பிளேம் பண்ணாலும் அதை பத்தி கவலையே கிடையாது. சில சமயம் எல்லாம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததுக்கெல்லாம் தப்புக்கெல்லாம் கூட அவங்கள பிளேம் பண்ணுவாங்க இந்த ஆபீஸ்ல. அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய லைஃப் 2 நாள் மட்டும்தான் ஒரு மாசத்துல பிரச்சனை. ஒண்ணு மாசம் ஆரம்பிக்கும் போது, அடுத்தது மாச கடைசியில. எப்படினாலும் இன்க்ரிமெண்ட் வராது, ஆனா வரும்ன்ற ஒரு கற்பனையோடய ஜாலியா உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் இந்த சேல்ஸ் டீம் உடைய லைஃப். இதே மாதிரி சில பரிதாபங்கள், சில டீம் உடைய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த இன்டர்வியூல பேசலாம்.